சூப்பரா கனெக்ட் ஆகும், எல்லாரும் கூட கனெக்ட் ஆகும். யார் யாரெல்லாம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. இது நிஜமாவே ரியல் லைஃப்ல கனெக்ட் ஆகுது. நாங்க எல்லாமே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான். நம்ம கிட்ட சொல்லுங்கப்பா, நம்மளே காசு கொடுத்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை மக்கள்கிட்ட ரீச் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆடியன்ஸோட ரொம்ப வருஷங்கள் கழிச்சிட்டு ஒரு படம் பார்த்திருக்கேன். கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு தெரியல. படம் சூப்பரா இருந்துச்சு, எல்லா எமோஷன்ஸுமே கன்வே ஆயிருந்தது. சீரியஸாவே செகண்ட் சூரியவம்சம் பார்த்த மாதிரி தான் இருந்தது. படம் பிரமாதமா இருக்குது, சூப்பரா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அவரை டிஃப்ரெண்டான ஒரு ரோல்ல பார்த்த மாதிரி இருந்தது. இந்த படம் எடுக்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க, இமோஷனல் படம்னா ஆடியன்ஸ் உட்காருவாங்களா, என்கேஜ் பண்ண முடியுமான்னு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. இப்போ செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ட்ராக் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுலேயே ஒரு சீன் ஒன்று வரும், காப்பி பேஸ்ட்னு ஒரு சீன் வரும். இந்த 3 BHK வாங்குறாங்கன்றத செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரிப்பீட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஃபீல் குட் மூவி தான். ஸோ ஒரு வாட்டி பார்க்கலாம், தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலிஸு மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். அவங்களுக்குமே அந்த செகண்ட் ஹாஃப் தான். அவங்க நம்மக்கிட்ட சொல்லுங்கப்பா, நம்மளே காசு கொடுத்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலி ஓரியன்ட் சூப்பராக கனெக்ட் ஆகும், எல்லாரும் கூட கனெக்ட் ஆகும். யார் யாரெல்லாம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. கண்டிப்பாக பாருங்கள். கரெக்டாக இருக்குது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ கனவோடு இருப்பாங்களோ அதை அப்படியே வச்சுருக்காங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி படமாக இருக்குது. அவங்களுடைய கனவை நிறைவேற்றுற மாதிரி ஒரு இதுவாக படம் நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் செட் ஆகும். அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே செட் ஆகும். இப்போ ஒரு கோல் செட் பண்ணி அவங்க கோல் ஒரு வீடு வாங்கணும்னு எல்லாருக்கானவும் அதான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இப்போது அந்த கோலுக்காக நம்ம எப்படி ஓடுறோம், அதாவது பசங்க மட்டும் இதுக்கு பண்ணக்கூடாது, அவங்க தங்கச்சியும் சேர்ந்து போராடுவாங்க, அவங்க அம்மா போராடுவாங்க. இந்த படம் நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா தான் புரியும் அதோட எமோஷன் எவ்வளோ கேரி ஆகுது. சித்தாக்கு அடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் இதை பார்த்தே ஆகணும். ஏன்னா இந்தியன் 2ல் அவர் நல்லா பண்ணலன்னு எல்லாரும் திட்டிகிட்டு இருந்தாங்க சித்தார்த் சாரை. நீங்கள் சித்தா ஓடிடி வந்ததுக்கப்புறம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டிங்க. பட் மீதா ரகுநாத் அவங்க கேரக்டரைசேஷன் செம்மையாக இருந்துச்சு. படம் செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி இருந்தது. டூரிஸ்ட் ஃபேமிலி ஜானர் மாதிரியே இருந்தது. பட் இருந்தாலும் அந்த எமோஷன்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு பேரா இருக்கட்டும், அண்ட் மறுபடியும் சூரியவம்சம் கபல் ரீயூனிட் ஆயிருக்காங்க படத்தில். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு மிடில் கிளாஸோட ஸ்ட்ரகிள்ஸ், ஹார்ட்ஷிப்ஸ், ஒரு அப்பா என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அம்மா என்னென்ன பண்ணுறாங்க, பையன் எங்கெல்லாம் தோண்டு போகும்போது அப்பா எதுவும் டாக்ஸிக்காக நடந்துக்காமல் லைஃப் முக்கியம், ஒரு பையனுக்காக என்னென்ன பண்ணணும், பொண்ணுக்காக என்னென்ன பண்ணணும்னு சூப்பராக காமிச்சிருக்காங்க படம். எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு படம். இல்லை நெட்ஃப்ளிக்ஸ்லாம் இந்த படத்தை அந்த மாதிரி கொடுத்துட்டு அப்போ அது தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் தியேட்டரில் ஒரு மாதிரி பார்க்கும்போது அது இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபேமிலியோட ரிலேட் ஒரு உங்கள் தேட்டர்ன்றது நம்மளோட ஸ்பேஸ், வீடுன்றது வேறு. வீட்டில் நம்ம எல்லாருமே கசகசன்னு இருக்கும். தேட்டர்லேருந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், நம்மளுக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ அதில் பார்க்கும்போது நம்ம ரிலேட் பண்ணும் போது தான் தெரியும், ஓகே இந்த படம் எப்படி இருக்குது. ஆக்சுவல் ரிவ்யூ அப்படி தான் கொடுக்கணும். அம்மா வீட்டில் உட்காந்து தான் கொடுக்கக்கூடாது. எனக்கு 9.5 சொல்லுவேன். நான் 8.5 கொடுப்பேன். ஏன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது படம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நிஜமாவே ரியல் லைஃப்ல கனெக்ட் ஆகுது. நாங்கள் எல்லாமே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான். ஐடி ஃபீல்டு எப்படி போகணுன்னா அது என்ன நமக்கு வேணுமோ அதை இது பண்ணி போகணும். நம்ம ஒரு எய்ம் இருந்தால் அதில் இருக்கணும், டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். அதுலேருந்து நல்லா பண்ணிக்கிட்டேன். சீரியஸாகவே செகண்ட் சூரியவம்சம் பார்த்த மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. ஃபேமிலியா எல்லாரும் பார்க்கலாம். ரியல் டைம்க்கு ஏத்த மாதிரி இருந்தது. அதுல ஒரு கேர்ள்ஸ்க்கு அந்த ஹராஸ்மெண்ட் ஒரு குட் மெசேஜ்னு நான் சொல்லுவேன். நிஜமாலே எல்லா பொண்ணும் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணட்டும். ரொம்ப நாள் அவங்களுக்காக அதை அடக்கிட்டு அவங்க வாழணும்னு அவசியமே கிடையாது. அது ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்லை யோகி பாபு வந்தபோது எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதில் ஒரு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லியிருப்பாரு சித்தார்த்து, விடுப்பா நீ ஏன் அப்போதுலேருந்து அதே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பேட்டி அங்கே எல்லாம் ஃபுல்லாகவே சொல்லிட்டேன். இது இன்னும் 2-3 தியேட்டர் போகிறோம். அப்படிங்கன்னா இந்த படத்தை மக்கள்கிட்ட ரீச் பண்ணுங்க. தேங்க்யூ. சூப்பர் ரெஸ்பான்ஸ். ஆடியன்ஸோட ரொம்ப வருஷங்கள் கழிச்சிட்டு ஒரு படம் பார்த்திருக்கேன். கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு தெரியல. அருமையான ரெஸ்பான்ஸ். எல்லாரும் ரொம்ப அழகா ரெஸ்பாண்ட் பண்றாங்க, கிளாப்ஸ் தட்டுறாங்க, எமோஷனலா இருக்காங்க. நேர்ல பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு. சூரியவம்சம் அப்புறம் இப்பதான் இந்த கமலா தியேட்டர்ல நான் ஆடியன்ஸோட சேர்ந்து என்னோட படம் பார்த்துட்டு இருக்கிறேன். அவ்வளோ வருஷங்கள் கழிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்குது, பெர்ஃபெக்டாக இருக்குது. புது மியூசிக் டைரக்டர். ஆமாம், அது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க. சூரியவம்சம் திரும்ப பார்த்த மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஃபீல் குட் மூவியாக இருக்குது. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா. சித்தார்த் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி ஃபீல், பட் படம் சூப்பராக இருந்துச்சு. எல்லா எமோஷன்ஸுமே கன்வே ஆயிருந்தது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஒரு வீடு எப்படி வாங்கணுன்ற அளவுக்கு எல்லாமே நல்லா கன்வே ஆயிருது. ஸோ சூப்பராக இருந்துச்சு.
படம் பிரமாதமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர், பிச்சுட்டாங்க, அவங்க கொடுத்த வேலையை சூப்பராக பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து ஒரு வீடு வாங்குறது என்ன கஷ்டப்படுறாங்க, அதான் வந்து படத்தோட பெஸ்ட் ஸ்டோரின்னு வச்சுங்களேன். படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ரியலிசமாக எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு கமர்ஷியல் படம் பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் நம்ம வரும்போது ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்து ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருது. படம் ரொம்ப லேகாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே லேகாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டர், பட் ஓவரால் படம் லேகாக இருக்குது. அவங்க சொன்ன வந்த கருத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. நடிப்பு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய பேர் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. சரத்குமார், தேவயானி அவங்களாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஒய்ஃப் கேரக்டர், தங்கச்சி கேரக்டர் அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சித்தார்த் வந்து நடிப்பு வயசு நல்லா நடிச்சிருக்காரு, பட் அந்த கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக பொருந்தலை. அவர் வந்து படிப்பே வரல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. பட் அவரை பார்க்கும்போது அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு வந்து ஆடியன்ஸாக வந்து ஏற்றுக்க முடியல. மற்றபடி பண்ண எஃபர்ட் எல்லாமே நல்லா இருக்கு. படம் ஓவர் ஸ்லோவாக இருக்குது, அது ஒன்று தான் மைனஸ். சூப்பராக நடிச்சிருக்காரு, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு சரத்குமார். அவரோட ஆக்டிங் லைக் எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு அவரை வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோலில் பார்த்த மாதிரி இருந்தது. இல்லை ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்குது. ஒரு 2 இயர்ஸாக ரொம்ப ஆசையாக எழுதி எடுத்து வேறு ஸ்டேஜில் இன்னைக்கு அதுக்கு ஆடியன்ஸ் அவங்க ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது, அவங்க இமோஷ்னலாக பேசும்போது எனக்குமே ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நைட்டு தோட்டாக்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. அது இதுக்கு மேலே அந்த கேப் இல்லாமல் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய நல்ல படங்கள் பண்ணுன்றது தான் என்னோட ஆசையும். அதுக்கு கண்டிப்பாக எல்லா எஃபர்ட்டும் போடுவேன், உழைப்பேன்னு சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னது தான் இன்டென்ஷனு. எல்லாரும் அவங்க அப்பாவை, அவங்க குடும்பத்தை நினைக்கணும், அதுக்காக இமோஷ்னல் ஆகணுன்றது தான் இன்டென்ஷனாகவே இருந்தது. இன்னைக்கு அதை பண்ண முடிஞ்சிருக்குன்றது ரொம்ப சந்தோஷம். இந்த படம் எடுக்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க, இமோஷ்னல் படம்னா ஆடியன்ஸ் உட்காருவாங்களா, என்கேஜ் பண்ண முடியுமான்னு. நான் ரொம்ப மனசார நம்பினேன், இந்த ஒரு ஹானஸ்டான ஒரு எமோஷன் இருந்தால் அது எல்லாரையும் டச் பண்ணோன்னு. அது இன்னைக்கு நடந்திருக்கு, அது ரொம்ப சந்தோஷம். அது இந்த படம் எடுக்கும்போது நாங்கள் நினச்சோம், இன்னைக்கு நிறைய மேரேஜஸ் வந்து அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை ஃபேஸ் பண்ணுற ஒரு முடிவெடுக்கிற சுதந்திரம் பெண்களுக்கு வேணும்னு. இன்னைக்கு அதே விஷயம் நியூஸ்ல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கு. எங்க படம் வர நேரத்துல அப்படி ஒரு விஷயமும் இருக்கு. இது ஏதோ ஒரு விதத்துல ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணுதுன்றது சந்தோஷம். ஆனா அதே சமயம் எனக்கு அந்த நியூஸ் கேட்டுட்டு அவ்வளோ மனசு கஷ்டமா இருந்தது. அந்த ஃபேமிலிக்கு அதில் இருக்கிற எல்லாருக்கும் என்னோட வருத்தங்களை இதை நான் இதே இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். எங்களோட இன்டென்ஷனுமே அதுதான், ஒரு மேரேஜில் ஒரு யாரும் எதையும் பொறுத்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒருத்தரோட சுதந்திரமும் மரியாதையும் ரொம்ப முக்கியன்றது தான் எங்களோட இன்டென்ஷனுமே.